ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு சம்மு போட்டிருப்பேன், இந்த டாலரன்ஸ் பேஸ் பண்ண சம்மு. ஸோ அதில் வந்துட்டு பேசிக்ஸே நிறைய பேருக்கு வந்துட்டு ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், டக்குன்னு இந்த வீடியோ முடிக்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டாலரன்ஸ்னால் என்ன? அதாவது டிவியேஷன் ஆஃப் அப்பர் ஆர் லோவர் லிமிட். இப்போது ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதோட சென்டர் ஆக்சிஸ்லேருந்து அப்படியும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகலாம், டவுன் சைடும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அதுதான் வந்துட்டு டாலரன்ஸ்னு சொல்றாங்க. யூனிலேட்ரல்னா ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் அந்த ஹோலோ ஷாஃப்டோ எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ நீங்க ஒரே ஒரு லைன் போட்டுக்கோங்க, இதுதான் வந்துட்டு அந்த ஷாஃப்டோட சென்டர் ஆக்சிஸ் இல்லை ஹோலோட சென்டர் ஆக்சிஸ்ன்னு போட்டிருங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஹோல்ல இருந்து மேலே மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுன்னா அது யூனிலேட்ரல். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பைலேட்ரல். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அது மட்டும் லென்த்து பிரெத்து ஆங்கிள் இருக்கும். அதில் லென்த்து பிரெத்து எது குறைஞ்சாலும் அந்த ஆங்கிளும் குறையும். இது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சம்மு நடத்தும் போது வந்துட்டு உங்களுக்கு அந்த டயக்ராம் ஒன்று இருக்குது, அது போட்டே காட்டுறேன். சீஸ் இன் டிசைன் ப்ராசஸ்னா கிரியேட்டிவிட்டி, காம்ப்ளெக்ஸு, சாய்ஸு, கம்ப்ரஸிவ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்கும். இதில் இருந்தால் டிசைன் ப்ராசஸ் இருக்கு, அப்படி சொல்கிறாங்க, 4Cன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் டிசைன் கிளாசிஃபிகேஷன், அதாவது மிஷின் டிசைன் கிளாசிஃபிகேஷன் அடாப்டிவாக இருக்கும். அடாப்டிவ்னா ஓல்டு டிசைனே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அடாப்டிவ். அப்புறமா வந்துட்டு டெவலப்மெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிற டிசைனை வந்துட்டு மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு டெவலப்மெண்ட். இன்னும்னா நானே ஒரு ஓன் டிசைனை கிரியேட் பண்ணுறேன், அது வந்துட்டு நியூ டிசைன். எல்லாம் தேவையில்ல. அப்புறம் டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஹச் லைன் இஸ் 0 லைன் இன் டாலரன்ஸ். அதாவது நான் உங்களுக்கு போட சொல்றேன்ல, அந்த ஹச் லைன் ஹோலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் லைன் இல்லை லோவர் லிமிட் அதெல்லாம் கொடுக்கும்ல, அதுல வந்துட்டு நான் போற அந்த ஹச் லைன் அந்த 0th லைன் வந்துட்டு டாலரன்ஸ் வந்துட்டு அதுக்கு 0, அது வந்துட்டு டாலரேட்டே ஆகலை, சும்மா அது பேஸ் லைன்னா என்ன, அது எங்க இருக்கோ அங்கேயே இருக்கிறதா பேஸ் லைன். ஓகேங்களா? அப்புறம் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் மிஷின் சேஃப்டி. ஓகேங்களா? இது நீங்களே அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டிஃப்னஸ், ஸ்ட்ரென்த்து, ரிஜிட், ஃப்ளெக்சிபிலிட்டி, மிஷின் மெயின்டைன் பண்ணுறது, அதோட லைஃபு, ஷேப்பு, சைஸு, வெயிட்டு, ரியலபிலிட்டி, ஆப்ரேஷனல் சேஃப்டி, நாய்ஸு, என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், காஸ்ட்டு, வைப்ரேஷனல், இதெல்லாம் வந்துட்டு நீங்களே பார்த்துங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டிஃப்னஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜென்ரல் ப்ராசஸ் இன் மிஷின் டிசைனிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக என்னென்ன ப்ராசஸ் ஏம் பண்ணும், அப்புறம் வந்துட்டு அது சிந்தசிஸ் பண்ணும், அப்புறம் அது அனாலிசிஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணும், அடுத்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணும், அடுத்து டிசைன் ஆஃப் எலமெண்ட், அந்த டிசைன் வந்துட்டு அந்த எலமெண்ட் கொடுக்கணும். சப்போஸ் எதனா ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் வேறு மெட்டீரியல் செலக்ட் பண்ணி வேறு திருப்பி ஒரு டிசைன் கொடுக்கணும் அதுக்கு. அப்புறம் மாடிஃபை பண்ணிட்டு அதோட டீட்டெயில் ட்ராயிங் பண்ணி அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து மெட்டீரியல் செலக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தி பெஸ்ட் மெட்டீரியல் இஸ் ஒன் விச் வில் சர்வ் தி டிசைர் பர்பஸ் அட் தி மினிமம் காஸ்ட். அதாவது ஒரு மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அந்த மெட்டீரியல்ட்டு கம்மியான காஸ்ட்லயே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அது வேற ஒரு டாபிக் இருக்கு. உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னா என்னன்ட்டு ஒரே சின்ன வரியில சொல்ற பாருங்க. ஒரு பெஞ்ச்ல ஒரு 3 பேர் உட்காடுறீங்க, அது வந்துட்டு மேக்ஸிமம் 100 kg தான் ஆகும். உங்க வெயிட்டே வந்துட்டு 99 kg வந்துருச்சு 3 பேருக்கு சேர்த்து. இன்னும் ஒருத்தர் உட்காந்தா பெஞ்சும் வந்துடும். ஸோ அந்த 100 kg வரைக்கும் தான் தாங்க இருக்குல்ல, அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அடுத்து வந்துட்டு யூஸ் டு ப்ரொவைட் டிசைன் மார்ஜின் ஓவர் தி கிரிட்டிக்கல் டிசைன் கேபிட்டல் டு அலோவ் தி அன்சர்டனிட்டி. ஸோ நான் சொல்றது தான் இங்க. Preferred number. These kind of number derived from geometrical curves including internal power of 10 based on diameters. ஸோ வந்துட்டு பேசிக் சீரீஸ் வந்துட்டு R5, R10, R20 அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஜியோமெட்ரிக்கல் அந்த சீரீஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஜியோமெட்ரிக்கல் சீரீஸு. ஸோ வந்துட்டு பேஸில் 10, 20 அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு R5னா வந்துட்டு ஹைட்ராலிக் சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்துட்டு இதெல்லாம் வச்சு குறிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதோட டாலரன்ஸு அதோட இதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஓகே, வாங்க ஃபிட் அண்ட் டாலரன்ஸ் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு ஹோல். ஓகேங்களா? இது ஹோல், இது ஒரு ஷாஃப்ட், இந்த பக்கம் ஷாஃப்ட். இப்போ இதோட அப்பர் லிமிட் எவ்வளவு இருக்கு பாருங்க, லோயர் லிமிட் எவ்வளவு இருக்கு பாருங்க.
ஓகேங்களா. இதோட அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அது இது வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா, இது லோவர் லிமிட். இப்போ டாலரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடுவில் இருக்குல்ல, இதுதான் டாலரன்ஸ். அது எப்படி சார் அப்பர் லிமிட்ல இருந்து லோவர் லிமிட் வரைக்கும் இருக்குது டாலரன்ஸ்னா, இந்த லோவர் லிமிட் வந்து அப்படியே இருக்கக்கூடியது. டாலரன்ஸ்னா நான் இன்னும் வச்சு தள்ளன்னு வைங்களேன், அந்த இடம் வந்துட்டு அப்படியே டிஃபார்ம் ஆகி பின்னாடி போகும். இப்படி ஒரு பலூன் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு உள்ள விட்டு அதை எவ்வளவு முடியுமோ டைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது லோவர் லிமிட். நல்லா உள்ள விட்டு அழுத்தீங்கன்னா அது இன்னும் பின்னாடி போகும் பாத்தீங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு, அது வந்துட்டு அப்பர் லிமிட். அதோட டாலரன்ஸ் லிமிட் அது. அப்புறம் அது தாண்டி போச்சுன்னா அது வந்துட்டு என்ன கீழே விழுந்துரும். அப்புறமா இங்க ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இதான் அதோட ஜீரோ லைன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஷாஃப்ட் இதுதான், ஷாஃப்ட் இவ்வளவு தூரம் தான் இருக்கும். ஓகேங்களா, இங்க ஷாஃப்ட் இவ்வளவு தூரம் தான் இருக்கும். இப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுதுன்னா அது வந்துட்டு அதோட டாலரன்ஸ், அதோட எக்ஸ்பான்ஷன் நல்லா இது எப்படி சார் ஷாஃப்ட் பெருசா அடிமா கேட்டியா, பெருசா ஆகாது ஷாஃப்ட். ஒரு ஹோல் இப்போ எப்படியோ இப்போ ஒரு சின்னதா ஒரு களிமண் உருட்டி ஒரு ஹோல் பேஸ் சிஸ்டத்தில் நம்ம உள்ள விடுறோம்னா கொஞ்சம் தூரம் ரீச் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அதோட ஷேப் அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரிதான் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம அதை விட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அந்த இடத்த அதே ஃபில் ஆயிரும். அதுதான் வந்துட்டு சொல்றாங்க, பெருசாகி ஃபில் ஆயிரும். ஓகேவா. இப்போ ஃபிட்னா என்னன்னா மேட்டிங் ஆஃப் பார்ட்ஸ், ஷாஃப்டையும் ஹோலையும் வந்துட்டு கரெக்டான அளவுல வந்து மேக் பண்ணிருக்கோம். அதுதான் ஃபிட். இதுல வந்துட்டு 3 டைப் இருக்கு: கிளியரன்ஸ் ஃபிட், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், டிரான்சிஷன் ஃபிட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஃபிட் நம்ம பெண்ணையும் லிஜ்ஜையும் எடுத்துக்கோங்க, அதுதான் கிளியர் ஃபிட். ஓகேங்களா. இது வந்துட்டு ஹோல் வந்துட்டு எப்பவுமே ஷாஃப்டோட ஒரு 0.01 சென்டிமீட்டர் பெருசாவே இருக்கும். சென்டிமீட்டர்ல மாதிரி எம்எம் பெருசாவே இருக்கும். அதனால நம்ம பெண்ணையும் லிட்டையும் க்ளோஸ் பண்ணி இப்படி பர்ஃபெக்டா க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்ல வந்துட்டு ஷாஃப்ட் வந்துட்டு குட்டியா இருக்கும், ஹோல் குட்டியா இருக்கும், ஷாஃப்ட் பெருசா இருக்கும். நம்ம ஒரு பவர் கொடுத்து தான் அது வந்துட்டு உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிரான்சிஷன் ஃபிட்ல கொஞ்சம் தூரத்துக்கு உள்ள போயிடும். ஓகேங்களா. ஸ்டார்டிங் கொஞ்சமா உள்ள போயிட்டு மீதி வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஃபிட்டை வந்து அவன் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஃபிட்டு. டேட்டா புக்ல கொடுத்தா சில விஷயங்கள்லாம் இப்போ நான் பார்க்கலாம். ஹச் இஸ் ஜீரோ லைன் இன் டாலரன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்களே படிச்சுங்க. இப்போ இஎஸ்னா என்ன, இஐனா என்ன, ஸோ இதெல்லாம் நிறைய பேர் டவுட்டா இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க இது வந்துட்டு என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இஎஸ்னா வந்துட்டு டிசைட் பை அ லெட்டர் இஎஸ் ஃபார் ஹோல், அதாவது இது வந்துட்டு அப்பர் டீவியேஷன் தான் குறிக்குது. ஓகேங்களா. இது வந்துட்டு அப்பர் டீவியேஷனை குறிக்குது. இஎஸ் ஃபார் ஹோல், ஸ்மால் இஎஸ் ஃபார் ஷாஃப்ட். ஓகேங்களா. இஎஸ்னாலே அந்த ஹோல் வந்துட்டு அப்பர் லிமிட்ல நவுந்து இருக்கு, அந்த ஷாஃப்ட் வந்து அப்பர் டீவியேஷன் ஆயிருக்கு அப்படின்னா இஎஸ், கேபிட்டல் இஎஸ் வந்துட்டு ஹோலுக்காகவும் ஸ்மால் இஎஸ் வந்துட்டு ஷாஃப்ட்டுக்காகவும் போட்டு கொடுப்பாங்க. இஐனா அதுதான் லோயர் லிமிட் வந்துட்டு குறிக்குது. ஓகேங்களா. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஃபார் பேசிக் சைஸ் ஃபார் ஷாஃப்ட், லோவர் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜீரோ லைன். அந்த ஜீரோ லைன் விட்டு அந்த ஷாஃப்ட் எவ்வளவு தூரம் அப்பர் லிமிட் போயிருக்கு, இதுதான் ஜீரோ லைன்னா. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஜீரோ லைன் விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு, இது இதோட லோயர் லிமிட், இதோட அப்பர் லிமிட். அதே மாதிரி இது இதோட அப்பர் லிமிட், இது இதோட லோயர் லிமிட். கீழே பாத்தீங்கன்னா அந்த ஜீரோ லைன் விட்டு கீழே போயிருந்தா நெகட்டிவா இருந்தா இதுதான் அப்பர் லிமிட். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. இஎஸும் இஏயும் வந்துட்டு நம்ம என்னன்னு இப்போ பார்த்தோம், சின்ன இதாகிடுச்சு. ஸோ இந்த டயக்ராம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, அதே மாதிரி இஎஸ்னா வந்துட்டு என்னன்னா நெகட்டிவ் ஃபண்டமெண்டல், இஏ என்னன்னா பாசிட்டிவ் ஃபண்டமெண்டல். ஏன் நெகட்டிவ் ஃபண்டமெண்டல் பாசிட்டிவ் ஃபண்டமெண்டல் பிரிக்கிறோம்னா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தான் சொன்னீங்க எதுக்கு அப்படின்னா, இஎஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கு. அது வந்துட்டு இருக்கிறது எங்க இருக்கு பாருங்க, மைனஸ் ரீஜன்ல இருக்கு. அதே மாதிரி எஸ் எங்க இருக்கு, இஐ எங்க இருக்குன்னு பாருங்க, இஏ வந்துட்டு பாசிட்டிவ் சைட்ல இருக்கு, பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. அதுக்காக சொல்றோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபார் ஹோல் பாருங்க, ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஃபார் ஹோல், டீவியேஷன் அப் டு ஏ டு ஹச், டீவியேஷன் அப் டு கே டு இசட் சி. ஓகேங்களா. ஏல இருந்து ஹச் வரைக்கும் நான் சொல்ல உங்ககிட்ட சம்ம சொல்லியிருப்பேன். ஏ வந்து ஹச் வரைக்கும் வந்தா வந்துட்டு என்ன, இது நெகட்டிவ் அந்த ஃபார்முலால போட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்துட்டு இது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா இஐ இஎஸ், இஐனா பாசிட்டிவ்,
ஓகேங்களா. இஏ பிளஸ் ஐடி கிரேட். ஓகேங்களா. என்ன அது என்னது ஐடி கிரேட்னா அந்த ஷாஃப்ட் எவ்வளவு தூரம் போயிருக்குன்றதான் அந்த ஐடி கிரேடு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டிஸ்டன்ஸ் கூட அந்த எவ்வளவு தூரம் அங்கே போகும் அந்த ஐடி கிரேட் டாலரன்ஸ் கிரேட் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இஎஸ் வேல்யூ கிடைச்சிரும். அதான் வந்துட்டு இங்கே போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா இஎஸ். ஓகேங்களா. இது பாருங்க ஒன்றும் இல்லை. இஐனா இது இஎஸ்னா இது டிஐ வந்துட்டு அதான் இஎஸ் மைனஸ் ஐடி கிரேட். ஓகேங்களா. நீங்க ஒன்றும் இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்காலே போதும். இஎஸ்னா அப்பர் டிவியேஷன், இஐனா லோயர் டிவியேஷன். ஓகேங்களா. அந்த ஜீரோத் லைன்ல இருந்து மேல் நோக்கி போதா கீழ் நோக்கி. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இங்க பாத்தீங்கன்னா இஎஸ் இஐ, இஎஸ் இஐ இங்க வந்துட்டு இஎஸ் இஎஸ் இஐ இங்க ஜீரோத் லைன். ஸோ இதுல என்ன பிரச்சனை கிடையாதுன்னா உங்களுக்கு ஷாஃப்ட் ஹோலும் இந்த ஜீரோத் லைன்ல எப்பவுமே இப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கிரைட்டீரியா ஷாஃப்ட் இந்த பக்கம் மேலே போயிருந்துச்சுன்னா, இன்னொன்று வந்துட்டு ஹோல் மேலே போயிருந்தாலோ இல்லை கீழே போயிருந்தாலோ என்ன பண்றது, அதுதான் இவங்கள நம்ம பார்த்த கிரைட்டீரியா. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம பார்த்த மாதிரி ஒரே டேலாம் மேலே போயிருக்காது, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் மேலே போயிருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. நம்ம வந்துட்டு ஹோல் வந்துட்டு கேபிட்டல் ஜேஎஸாகவும் ஷாஃப்ட் வந்துட்டு ஸ்மால் ஜேஎஸாகவும் எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா இஎஸ் ஈக்குவல் டு இஐ. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் இருக்கு. ஸோ ஐடி கிரேட 2 டிவைட் பண்ண டாலரன்ஸ் இந்த டைம்ல இருக்கும் மட்டும் அதோட டாலரன்ஸ் கிரேட 2 டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக சம்லேயே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அது போய் பாருங்க. தேங்க்யூ. பை.